போன வீடியோக்கு ஆதரவு ம் அள்ளிச்சு. ஆமா கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஒரு 100 கமெண்ட்ஸ் வாசிக்க முடியலமா என்னால. பார்த்தேம்மா, நான் பார்த்தேன். வாய் வலிக்கு கை இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் பாரு. நீங்களும் பாருங்க கமெண்ட்ஸ்லாம் பாரு. இன்னைக்கு என்ன த்ரில்லரா ஹாரரா இல்லனா லவ் மூவியா? த்ரில்லரே வேணும், அதான் நமக்கு செட் ஆகுது. ஓகே, த்ரில்லரே கொஞ்ச நாளைக்கு போலாம். இது ஒரு த்ரில்லர் மூவி தான். ஓகே, கொரியன் படம். ஹைட் அண்ட் சீக்னு சொல்லிட்டு 2013 வந்து ஒரு அருமையான படம். ஃபர்ஸ்ட் படத்தோட ஒன்லைன் பேர்லாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ வந்து அவன் தம்பியை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு அப்டேட் வருது, இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான், இங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க அவன் தம்பி இல்லை. அப்போ வெளியே வந்து பாக்குறான், எல்லா டோர் முன்னாலையுமே ஒரு குறியீடு இருக்கு. இந்த ஸ்குவிட் கேம் இருக்குல்ல, சதுரம், ஸ்கொயர், சர்க்கிள், இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டு முன்னாலையும் ஸ்கொயர் போட்டு 1, சர்க்கிள் போட்டு 2, இந்த மாதிரி ஒரு குறியீடுலாம் இருக்கு. இத பார்த்துட்டு அவன் வந்து பெரிய பணக்காரன், ஹீரோ. சரின்னு சொல்லிட்டு அவன் அபார்ட்மெண்ட் போறான். இப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்கான், தேடிட்டே இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது, இவன் வீட்டு முன்னாலேயே அந்த குறியீடு, இவன் அபார்ட்மெண்ட்லயே பார்த்த அந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள் சொல்லி எல்லா வீட்டு இதுலயுமே இருக்கு. அதுக்கு அந்த குறியீடு என்னைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து ஒவ்வொரு ஃபேமிலிஸா ஆக ஆரம்பிச்சாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல. இது யாரு பண்றா, இந்த கொலைலாம் யாரு பண்றா, இவன் தம்பி தான் பண்றானா இல்ல வேற யாரும் வந்து பண்றாங்களா, இதுதான் அந்த படத்தோட மண்டை. ஒரு பொண்ணு வருமா, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வரும். ஓகேவா, வரும்போது என்ன ஆகணும், ஒருத்தன் வந்து ஃபுல்லா கருப்பு, ஜாக்கெட் கருப்பு, பேண்ட் கருப்பு, ஷூ கருப்பு, ஹெல்மெட்டு கருப்பு, வைசரும் போட்டு கொடை மட்டும் கையில் இருக்கும். ஓகேவா, அந்த பொண்ணு ஏறும், அவனையும் ஏறும். அந்த பொண்ணு தான் பட்டன் அம்புற வரைக்கும் வெயிட் பண்ணுவான், பட்டன் ஃப்ளோர் பட்டனே அப்படி நிற்பான். போனோடனே இது 8ஆம் ஃப்ளோர் எதுவும் ஃப்ளோர்ல போய் இறங்கணும்னா அப்படியே போவோம். போயிட்டு ஒரு டோரை திறந்து உள்ள போவான். அந்த பொண்ணு பக்கத்து டோரை திறந்து உள்ள போவோம். உள்ள போனோம்னா அந்த பொண்ணு பார்க்கும், அது வந்து டவல் யூஸ் பண்ணியிருக்கும். அது வந்து அங்க இருக்கும், யூஸே பண்ணியிருக்காது, ஆனா அங்க கிடக்கும். அதை எடுத்து பார்க்கும், அது மேல முடியும். இவளுக்கு முன்னாலே யாரும் அந்த ரூம்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அந்த ரூம்குள்ள திறந்து பார்த்தா முடியா இருக்கும். யாரா இது அப்படின்னு தெரியலன்னு பார்த்துட்டு இருப்பா. வெளியே கதவு தரும். சரி, உடனே கதவு ஸ்ப்ரே எடுத்துட்டு போவோம், பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு வெளியே போவோம். போகணும்னு பார்த்தா அங்க ஒரு ஆள் நடக்கிற மாதிரி சேர்றான்னு சொல்லிட்டு அங்க போய் வா. குட்டி பொண்ணு, கண் ஒரு கண் மட்டும் தெரியாது, ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி போய் அந்த பொண்ணு பேசிட்டு வருவோம். உள்ள யாரோ போன மாதிரி இருக்கும். இவ வந்து ஒரு வெப்கேம் வச்சிருப்பா. வெப்கேம் வச்சிருந்தோன்னா அதை சரி அதுல ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம், யார் துண்டை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணி பார்ப்பா. இவ வெளியே போன டைம் ஒரு உருவம் வந்து கருப்பு ஜாக்கெட் கருப்பு அது உள்ள வந்து உட்காந்துட்டு இவ வர்றது சவுண்டு கேட்டோன்னே இவ அப்படி உட்காந்துருப்பா. பார்த்துட்டு இருந்து பின்னால அப்படியே திரும்ப அவரு அங்க ஒரு கட்டையை வச்சு நின்றுட்டு இருக்கு. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங். அப்படியே ஆரம்பிப்பாங்க. ஹீரோவோட அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. கிட்ஸ், 2 கிட்ஸ், ஒய்ஃப், இதெல்லாம் காட்டுறாங்க. அவன் லைஃப் ஸ்டைல் பத்தி காட்டுறாங்க. நல்லா பங்களா அபார்ட்மெண்ட்ல இருப்பான். அவன் ஒரு கஃபே வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பான். ஆரம்பிச்சிருவாங்க நல்லா த்ரில்லரா. அங்க வந்து ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருப்பான். சரி அங்க வெளியே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கஃபேல போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இவனுக்கு வந்து அந்த ஓசிடியா ஏதோ சொல்லுவாங்கல்ல, அழுக்கே படக்கூடாது, நீட்டா இருக்கணும், அந்த மாதிரி பாத்ரூம் போட்டு தேய்ச்சிட்டு இருப்பான். ஹீரோ அவனே இறங்கி கழுவுவான். பாத்ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா அவன் உட்கார்ந்து இருப்பான் பிச்சைக்காரன் வெளியே. உடனே பாதி கண்ணில் பார்த்துட்டு
விட்டுருவான், அவன் எழுந்து போயிடுவான். அன்னைக்கு நைட்டு பார்த்தா அந்த பிச்சைக்காரன் அவன் அப்பார்ட்மெண்ட் உள்ள இருக்கும். வீட்லயா? வீட்டு உள்ள ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள நூடுல்ஸ் அதெல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி அப்படி சாப்பிட்டு இருப்பான். அப்படியே அந்த கரை தண்ணி ஓடும்ல, அவங்க மேல கரையா இருக்கும்ல, அந்த தண்ணி அப்படியே ஓடும். இங்க நிற்பான், அங்க உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாப்ல. உடனே கிட்ட போய் நின்று இவன் மேல ஒன்றும் அப்பார்ட்மெண்ட் உள்ள அப்படி சொல்லி பார்த்துட்டே இருப்பான். அப்படி அப்படி டக்குன்னு திரும்புவான் பாரு. திரும்பணும்னு பார்த்தா அவன் தம்பி வந்து காணாம போயிருப்பான். அவன் தம்பி அங்க உட்காந்துருப்பான். அவன் முன்னாடி உட்காந்துருக்கான்னு பார்த்தா டக்குன்னு காலை பிடிப்பான். காலை பிடிச்சோன்னு முடிச்சு பார்த்தான். தூக்கமா கனவுமா? அங்க பார்த்த பிச்சைக்காரன்னு இவன் வீட்டுல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவன் தம்பி வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டான். இப்ப வந்து அவன் தம்பியோட ஞாபகம் வந்து அதிகமாயிடுச்சு. தம்பியை தேட ஆரம்பிச்சிட்டு இப்ப என்ன ஆகுது, அவன் தம்பி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடைக்குது. சரிடா அந்த அப்பார்ட்மெண்ட் போயிட்டு அவன் தம்பியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறான். அந்த அப்பார்ட்மெண்ட் போய் பார்த்தா அவன் தம்பி இல்லை, காணோம். ஆனா வந்து லேடிஸ் துணிலாம் இருக்கு, லேடிஸ் வேர் பண்ற துணிலாம் அங்க இருந்து கிடக்குது. ரீசெண்டா சாப்பிட்டு போட்ட மாதிரி எல்லாம் கிடக்குது. அப்பனா தம்பி இங்க இருக்கான், தம்பி இங்கதான் இருக்கான், ஏதோ சேட்டைகள் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சான். இந்த மாதிரி என் தம்பியை பார்த்துருக்கீங்க? பக்கத்து வீட்டுல கேட்பான். அவன் வந்து உள்ளே விட மாட்டான், தெரியாதுல, எல்லா இடத்துலயும் கேட்பாங்க. யாருமே வந்து சரியான ரெஸ்பான்ஸே இருக்காது அப்பார்ட்மெண்ட்ல. ஏதோ அவனுக்கு தப்பாவே இருக்கும். உடனே அப்படி அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இங்கேயும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் வந்து இவனுக்கு வந்து நைட்மேர் விடாது, அவன் தம்பியோட நைட்மேர் விடாது. பழைய சொன்ன மாதிரியே இந்த மாதிரி அப்படி மேல நடந்து வரும் ஒரு ரூம், அப்படி மேல சொட்டு சொட்டா தண்ணி அப்படி எல்லாரும் கனவு. ஆனா நவர முடியாம ஒரு கனவு, நம்மளால நவரவே முடியாது. அந்த மாதிரி அப்படி நவர முடியாம தம்பி வந்து இப்படி மேல நிற்கும். சோத்து மேல 4 வெளியே வச்சுட்டு நிற்கும். அப்படியே நின்று மேல அப்படியே சங்கு பிடிப்பான். அந்த மாதிரி நைட் மேல அவனை வந்து சும்மா விடாது, அவனை வந்து துரத்திட்டே இருக்கும். சரி இது கண்டுபிடிச்சுதான் நான் அவன் தம்பியா போயிட்டான். அந்த அப்பார்ட்மெண்ட் போயிட்டு நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம். அவன் இருக்கு, அவன் தம்பி இருக்கு, தம்பி தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவன் கோட்டு வந்து கழட்டி வச்சிருக்கான். உடனே கோட்டு வந்து இடம் மாதிரி கிடக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அவன் போன் இருக்காது. அப்போ வந்து இங்க யாரும் வந்திருக்காங்க, நம்ம தம்பியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவான். அங்க தேடுவான், இங்க தேடுவான். ஒரு கதவு மாதிரி பின்னால இருக்கும், பால்கனி பின்னால போகணும், ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை திறந்துட்டு பார்த்தா பக்கத்து அப்பார்ட்மெண்ட் போகலாம். சின்ன சின்ன கேப்லயே அடுத்த ரூம் போறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால அடுத்த வீட்டுக்கு போயிடும். அப்படியே இருக்கும். அந்த ரூம்ல போய் பார்க்கும்போதும் தெரியும், அங்கேயும் இந்த லேடிஸ் துணி இருக்கும். இங்க என்ன கலர்ல பாக்குறோம் அதே கலர்ல அங்க ஒண்ணு கிடக்கும். அங்க உள்ள லேடிஸ் துணி ஒரு ரேண்டமா கிடக்கும். அப்படியே ஒவ்வொரு வீட்லயா எல்லா வீட்லயும் நோட் பண்றோம். அதே பிளாக் ரூமும் ஹீரோட ஒய்ஃப் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே இது இங்க நடக்கும். பிளாக் ரூம் வந்து அபார்ட்மெண்ட்ல நிக்கும். ஹீரோட அபார்ட்மெண்ட்ல உள்ள நிக்கும், லிஃப்ட்டுக்கு வெளியே நிக்கும். ஹீரோயினுக்கு தெரியாது, ஹீரோக்குமே அப்போ ஐடியா இருக்காது. உடனே ஹீரோயின் மட்டும் இருப்பா, ஹீரோயினும் கிட்ஸும் இருப்பாங்க. வந்து நிற்பா. நின்னோடனே லிஃப்ட் அமுக்கணும்னு அவனும் ஒரு லிஃப்ட், இவ 8 அமுக்குவான், அவன் 9 அமுக்குவான். போய் 8ல இறங்கிடுவா. இறங்கினோம்னா அங்கெல்லாம் நம்பர் போயிடுவான். அன்லாக் ரூம் அன்லாக் பண்றான். நம்பர் அடிக்கிறதுன்னு பார்த்துட்டு திரும்பி பாப்பா, அங்க நின்று பார்த்துட்டே இருக்கும். இப்ப ஹெல்மெட் போட்டாலும் தலையில இருக்குன்னா தெரியும்ல, அதே மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்கும் நம்பர் அமுக்கிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அந்த அவன் பொண்ணும் பையனும் நம்பர் சொல்லு, அம்மா நம்பரை வந்துட்டீங்களா, இதுதான் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லி
ஓகே. உடனே அவன் டக்குன்னு திரும்பி பார்ப்பா, இது க்ளோஸ் ஆயிருக்கும், லிஃப்ட் க்ளோஸ் ஆயிருக்கும். உடனே 9வது ஃப்ளோர் தானே அனுப்புனான். சரி 9th ஃப்ளோர்ல போய் இப்படி மேலே போகணும்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா ஆள் இருக்கு. உடனே நம்பரை போட்டு திறந்த உடனே விறுவிறுன்னு வரும் அந்த உருவம். வந்து உள்ள வர ட்ரை பண்ணும். அதுக்குள்ள இவன் என்ன செய்வான்னா தள்ளி விட்டுட்டு லாக் பண்ணிடுவான். இப்போ வந்து செக்யூரிட்டியில பாப்பாங்க யாரு உள்ள என்ன சொல்லிட்டு. இது யாருன்னே தெரியாது, அது கன்ஃபியூஷன்லயே இருக்கும். கிட்ஸ் விளையாடுவாங்கல்ல பார்க்ல பார்த்தோம்னா அந்த உருவம் நிற்கும். பசங்களை வந்து நான் அட்டாக் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுருவாங்க பேரண்ட்ஸ் 2 பேருக்கு. உடனே கிட்ஸ் பார்க்ல வந்து இவங்களோட கிட்லாம் விளையாடிட்டு இருக்குமா, உடனே அங்க நிற்கும் ஒரு உருவம். இவன் தான் கெட்டவன்னு சொல்லிட்டு ஒருத்தன் நிற்பான். இவன் தான் இது